அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 11.5ல தேர்ட் கொஸ்டின். இன்டகிரேட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இன்டகரலா 2x மைனஸ் 5 இன்ட்டு 36 ப்ளஸ் 4x இன்ட்டு டிஎக்ஸுங்கிறத இன்டகிரேட் பண்ணணும். அதில் இது ரெண்டுமே ஃபேக்டராக இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிக்க. முதல்ல இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? கொஸ்டினை முதல்ல இதையும் பெருக்கணும், அப்புறம் இதையும் பெருக்கணும், அப்புறம் இதை வச்சுக்கிட்டு இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். ஒரே பால்நாமெல்லாம் மாற்றிடணும். சொல்யூஷன் முதல்ல பெருக்குங்க. இன்டகரலா 32 இன்ட்டு 2 எவ்வளவு? 36 இன்ட்டு 2 72 எக்ஸு. இது பெருக்குனா 36 இன்ட்டு 5 மைனஸ் 180. அடுத்து 4x 2x பெருக்குனா என்ன வரும்? ப்ளஸ் 4 2 8 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 4 இன்ட்டு 5 20 மைனஸ் 20 எக்ஸ். சரிங்களா? அப்போ இதில் 36 எக்ஸ் ஸ்கொயர், 36 இன்ட்டு வந்து 72 எக்ஸு, அப்புறம் மைனஸ் 180. அடுத்து இந்த 4x வந்துன்னா மைனஸ் மைனஸ் 4 இன்ட்டு 2 வந்து 8 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து 20 எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்கும். இதை இன்னும் சிம்பிளை பண்ண என்ன வரும்? முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் எழுதுங்க. இன்டகரல் ஆஃப் 8 எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ரெண்டையும் சிம்பிளை பண்ண என்ன வரும்? 72ல் 20 போச்சுன்னா 52 வருமா? 72 ப்ளஸில் இருக்குது, 20 மைனஸில் இருக்குது. இப்போ ப்ளஸ் 52 எக்ஸு. அடுத்து கான்ஸ்டண்ட்டாக 180. அப்போ இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கா? எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு நம்பர். இப்போ இதை தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணிடுங்க. ஒரே இன்டகரலாக இருக்கு இல்லையா? தனித்தனியாக இன்டகரலாக இதுக்கு இன்டகரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். அப்போ 8 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ப்ளஸ் அடுத்து இந்த இன்டகரல் ஆஃப் 52 எக்ஸு டிஎக்ஸ் மைனஸ் integral of 180 into dx. புரியுதுங்களா? integral of 8x square dx plus integral of 52x dx. அடுத்து மைனஸ் integral of 180 dx. நம்பர் பூரா வெளியில் எடுத்துட்டா 8 into x square dx plus 52 into x into dx minus 180 into integral of dx. இப்போ இன்டகிரேட் பண்ண வரும். இது ஃபார்முலா integral of x power n is equal to x power n plus 1 by n plus 1 plus constant c. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 8 இன்ட்டு அதாவது என்ன நம்பர் இருக்கோ அதோட அடுத்த நம்பர் ஒன்று கூட்டிடணும், அதே நம்பரை கீழே போடணும். இப்போ எக்ஸ் பவர் 2வா? 2க்கு அடுத்த நம்பர் எக்ஸ் பவர் 3யா? எக்ஸ் பவர் 3 by 3. அவ்வளோதான், இன்டகிரேட் பண்ணியாச்சு. ப்ளஸ் 52 இன்ட்டு இது எக்ஸ் பவர் 1ஆ? இப்போ எக்ஸ் பவர் 2 by 2 மைனஸ் 180 இன்ட்டு இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் என்னது? வெறும் எக்ஸ் தான், எக்ஸ் ப்ளஸ் சி. சரிங்களா? அப்போ இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ்க்கு என்னது? வெறும் எக்ஸ். இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் வெறும் எக்ஸ் தான் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. இதை சிம்பிளை பண்ண முடிஞ்சால் பண்ணிக்க. இது ரெண்டு அடிச்சுட்டா என்ன வரும்? 27 வருமா? 26 வரும். சரிங்களா? 2 2 4 2 மிச்சம் 1 இருக்கும், 6 2 12. அப்போ என்ன வரும்? 8/3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 26 எக்ஸ் கியூபு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 180 x plus constant c. by 8/3 x cube அடுத்து plus 26 x square minus 180 x plus some constant c. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.